ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் என்ன ரிவ்யூ பார்க்கலாமாங்க. இங்கே சென்னைக்கு ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதுறதுக்காக ராஜியும் போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அதுக்கான திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டுமே இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ராஜுக்கு ஒரு வருத்தம் என்னென்னா, இங்கே கதிர் வந்து கூட வரலை அப்படின்னு சொல்லிட்டு கதிர் மேலே ரொம்பவே கோபமாகவும் இருக்காங்க. ஏன்னா கதிர் வந்து என்னால் வர முடியாது, எனக்கு இம்பார்ட்டண்டான ஒரு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிர் சொல்லியிருப்பாங்க. அதவே நினச்சி இங்கே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ராஜியும். அது இல்லாமல் எல்லா திங்ஸும் பேக் பண்ணி வச்சுட்டு அங்கே நம்ம அம்மாக்கிட்டேயும் அப்பாக்கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே முத்துவேல் வீட்டுக்குமே போவாங்க ராஜியும். அதுக்கப்புறம் அங்கே சக்திவேல், முத்துவேல், குமார்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆளில் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே ராஜியும் உள்ளே போயிட்டு, அப்பா நான் இங்கே சென்னைக்கு ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதுறதுக்காக போகிறேன், நீங்கள் என்ன ஆசீர்வாதம் பண்ணணும், உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு இருந்தால் மட்டும்தான் நான் நல்லபடியாக எக்ஸாமில் பாஸ் ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே முத்துவேலையும் வடிவையும் நிற்க வச்சு ஆசீர்வாதமும் வாங்குறாங்க. இதை பார்க்குற சக்திவேலுக்கு பயங்கர கோபமாகவும் இருக்குது. ஏன்னா சக்திவேலுக்கு ராஜியை பிடிக்கவே பிடிக்காது. அதுவும் இல்லாமல் இங்கே முத்துவேல் வந்து இங்கே ராஜி மேலே ரொம்பவே பாசமாகவும் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அதுவும் இல்லாமல் ராஜி மேலே ரொம்பவே பாசம் வச்சுக்கிட்டு இருந்தாருன்னா நம்மளுக்கு சேர வேண்டிய மொத்த சொத்தும் இங்கே ராஜிக்கு தான் போய் சேரும் அப்படின்றது நினச்சிக்கிட்டு அங்கே சக்திவேலுக்கு பயங்கர கோபமாக தான் இருக்குது. ஆனால் இங்கே முத்துவேல் வந்து ராஜியை பார்த்ததும் ரொம்பவே கண் கலங்கி போயிட்டு, ராஜம்மா நீ கண்டிப்பாக அந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிடுவ, நீ நல்லாவே படிக்கிற பொண்ணு, நீ அதில் கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவ, நீ எதுக்குமே பதட்டப்படாமல் நல்லபடியாக நீ எக்ஸாம் எழுதிட்டு வா, நீ ஆமாம் நீ யார் கூட போகிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவேலுமே கேட்பாங்க. இல்லைப்பா இங்கே மீனா அண்ணி வந்து இங்கே சென்னைக்கு போகிறாங்களாம், நானும் அவங்களும் தான் சேர்ந்து இங்கே சென்னைக்கு போகிறதா முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜியுமே சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் முத்துவேலும், இந்த பாருமா ராஜி, அங்கே போகிற இடத்துல வந்து எப்படி இருக்குமோ தெரியாது, பார்த்து ஜாக்கிரதையாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவேலுமே சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இதை கேட்ட ராஜியும் உடனே அழுதுகிட்டே இங்கே முத்துவேலை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க. அப்பா நீங்கள் என் மேலே எவ்வளோ பெரிய பாசம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் உங்களுக்காக நான் எதுவுமே பண்ணதில்லை, உங்களோட மரியாதையும் உங்களோட கௌரவத்தையும் நான் காப்பாற்றுவேன்ப்பா. இப்போ நான் ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதுறதுக்காக போகிறேன், அந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டு உங்கள் முன்னாடி ஐபிஎஸ்ஸாக தான் வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜியுமே சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே சக்திவேலும், அண்ணன் என்னென்ன அவளெல்லாம் இந்த வீட்டில் விட்டுக்கிட்டு இருக்கீங்க, அந்த ஓடுகாலியை இந்த வீட்டில் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், அவங்களெல்லாம் நீங்கள் இந்த வீட்டில் சேர்க்குறதெல்லாம் பார்த்தா எனக்கு உங்கள் மேலே ரொம்பவே கோபமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நீங்கள் 2-3 நாளாக எங்கே போகிறீங்க எங்கே வரீங்கன்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயமும் சொல்ல மாட்டீங்க. அதுவும் இல்லாமல் அக்கௌண்ட்லேருந்து பணம் வந்து காணாமல் போயிட்டுக்கிட்டே இருக்குது, அந்த பணத்துக்கு நீங்கள் கணக்கே சொல்ல மாட்டீங்க, உங்களுக்கு என்ன தானே ஆச்சு, நீங்கள் என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேலுமே கேட்பாங்க. உடனே எங்கள் முத்துவேலும், சக்தி எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, அதுவும் இல்லாமல் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை, ஏன்னா எனக்கு நிறைய விஷயத்தில் எனக்கு எல்லாமே மறந்து போகுது, அதுவும் இல்லாமல் உங்ககிட்ட அந்த விஷயமெல்லாம் சொல்லணும்னு சொல்லிட்டு எனக்கு மைண்டுக்கே வரல, அதுவும் இல்லாமல் நீ எதுக்காக இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே எங்கள் சக்திவேலுக்கு பயங்கர கோபம். உடனே எங்கள் குமார் கிட்ட போயிட்டு, குமார் இவரை நம்ம நல்லா நோட் பண்ணணும், இவர் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாருன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல, இவர் ஏதோ டாக்குமெண்ட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காரு, இவர் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காரு, அந்த விஷயத்த நம்மக்கிட்ட இருந்து மறைச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சக்திவேல் வந்து குமார்கிட்ட சொல்லுவோம். குமாரும், ஆமாப்பா இவரோட நடவடிக்கையை நானும் 2 நாளாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், இவர் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு எனக்குமே ஒன்றுமே புரியலப்பா, நம்ம கொஞ்சம் உஷாராகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமாருமே சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே மீனாவும் சென்னைக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு அங்கே கோமதி வீட்டுக்குமே வந்துடுறாங்க. அத்தை எங்கே அத்தை, எங்கே ரெடி ஆகிட்டு இருக்கீங்க எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுமே கோமதி கிட்ட கேட்குறாங்க. கோமதி வந்து, இல்லை மீனா எனக்கு ரொம்பவே ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு, அதனால தான் இங்கே கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருக்கேன். எங்கே நீங்கள் இன்னும் இன்றைக்கி நைட்டு தான் நீங்கள் சென்னைக்கு கிளம்புறீங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இன்னும் எதுவுமே பேக்கப் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி கேட்குறாங்க. ஆனால் மீனாவும், இல்லை அத்தை நான் எல்லாமே பேக் பண்ணிட்டு தான் வந்தேன், இப்போ நான் நைட்டு வந்து இங்கேருந்து அப்படியே கிளம்பிடலான்னு இருக்கேன், ஏன்னா இங்கே ராஜியும் சென்னைக்கு வரா இல்லையா எக்ஸாம் விஷயமா, அதனால் 2 பேரும் சேர்ந்து இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுமே சொல்லுவாங்க. உடனே இங்கே
கோமதியும் உடனே நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பத்திரமா போயிட்டு வாங்க. அங்கே எதனா ஒரு பிரச்சனைனா எனக்கு கால் பண்ணுங்க. இங்கே இருக்கிற பிரச்சனையை பார்த்தாவே எனக்கு இங்கே நிம்மதியாகவே இருக்க முடியல. இங்கே தங்கமயில பார்த்தா ஒரு சைடு பாவமாகவும் இருக்குது. இங்கே சரவணன் என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல. அங்கே கோர்ட்டில் சரவணன் என்ன சொன்னான் தெரியுமா? அவ கூட சேர்ந்து என்னால் வாழ முடியாது, எனக்கும் அவளுக்கும் நீங்கள் டிவோர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு முன்னாடி சொல்லிட்டான். இதெல்லாம் பார்க்குற போதே எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இங்கே தங்கமயில் வந்து வாய் உயரமாக இருக்கா. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவளை அந்த வீட்டில் விட்டு வைக்கிறது மிகப்பெரிய ஒரு தப்புன்னு சொல்லிட்டு அவனுக்கு புரியவே மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியுமே சொல்லுவாங்க. உடனே இங்கே மீனாவும், அத்தை என்னத்தை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இங்கே மாமா இப்படி சொன்னாரா, எதனால் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்களா, மாமா என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுமே கேட்கவும், உடனே கோமதியும் எனக்கு என்னன்னே தெரியல இது மீனா, அவன் என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்கான், எதை யோசிச்சு இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா இப்போ அவள் கர்ப்பமாக இருக்கிறத நினச்சி ஃபஸ்ட்டு வந்து அவன் ரொம்பவே சந்தோஷப்பட்டான். ஆனால் இப்போ அவன் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு அந்த ரிப்போர்ட்டையுமே பார்த்து அவன் மேலே இருக்கிற கோவத்தை ஒன்றுமே மறக்க முடியாமல் நின்றுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு நான் என்ன தான் சொல்லி சமாதானப்படுத்துறேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு கோமதியுமே சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே பாக்கியம் வந்து தங்கமயில பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னடி மயில் பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீ அந்த விவாகரத்து விஷயத்தில் எனக்கு அதில் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னேன். ஆனால் நீ அங்கே தலை கீழே திருப்பி விட்டுட்டு வந்துட்ட. நீ தனியாக இருந்துருவியா, அதுவும் இல்லாமல் உனக்கு துணை இல்லாமல் நீ கடைசி வரையும் வாழ்ந்துருவியா, ஒரு குழந்தைய நீ வளர்த்துருவியா, அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, அது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா, நீ எதுவுமே தெரியாமல் நீ இப்படியெல்லாம் பண்ணிட்டு வந்ததுக்கு கடைசியில் நீ ஃபீல் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாக்கியமும் கோவத்தில் திட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே தங்கமயிலுமே, அம்மா நீங்கள் என்கிட்ட எதுவுமே பேசிக்கிட்டு இருக்காதீங்க, நான் நல்ல ஒரு டிசிஷனை தான் எடுத்திருக்கேன், அவரு என் கூட வாழ மாட்டேன்னு சொல்கிறாருமா, அப்படியே என் கூட வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒத்துக்கிட்டாலுமே அந்த வீட்டுக்கு போயிட்டு என்னால் நிம்மதியாக இருக்க முடியாதுமா, நான் பொய் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஒவ்வொருத்தரும் என்னை பார்க்குற போது ரொம்பவே தப்பாகவும் பார்ப்பாங்க. அதுவும் இல்லாமல் நான் ஒரு விஷயத்த சொன்னால் கூட அது பொய்யை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை தப்பாக நினைப்பாங்க. அதனால் எனக்கு அந்த ஒரு வாழ்க்கை வேணாம்மா, நானுமே அந்த வீட்டில் வாழணும், அவங்க கூட சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சது கூட இருக்குது. ஆனால் இப்போ அவங்க இருக்கிறதெல்லாம் பார்த்தா அங்கே என்ன நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்கம்மா. அதுவும் இல்லாமல் அத்தை வந்து என் மேலே ரொம்பவே பாசமாக தான் இருக்காங்க. ஆனால் இங்கே அவர் என் மேலே பயங்கர கோவமாக இருக்கார். என்னை பார்த்தாவே எரிஞ்சு எரிஞ்சு விடுறாரு. அவர்கிட்ட போயிட்டு என்ன வாழ சொல்கிறீங்களா, இதுக்கு மேலே நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டோமா, அதுவும் இல்லாமல் நான் அந்த மாதிரி ஒரு விஷயம் எடுத்தது எனக்கு கரெக்டுன்னு தான் படுது. அதுவும் இல்லாமல் நான் அந்த விஷயத்தை முடிவெடுத்ததுக்கு நான் செஞ்சது தப்புனா நீங்கள் இந்த வீட்டை விட்டு துரத்துனா கூட துரத்திக்கோங்க, நான் என்னால் எல்லாமே பார்த்துக்க முடியும், என்னோடய குழந்தையும் என்னையும் பார்த்துக்க முடியும். அதுவும் இல்லாமல் இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்கிட்ட எதுவுமே பேசாதீங்க, அதுக்கு மேலேயுமே நீங்கள் என்கிட்ட எதுவும்னா பேசுனீங்கன்னா நான் அந்த வீட்டை விட்டே கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தங்கமயிலுமே சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, மாணிக்கமும் இன்னும் பாக்கியம் சொல்லிக்கிட்டு இருக்க, இவ இப்படியெல்லாம் முடிவெடுப்பான்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல, ஏன் இப்படியெல்லாம் மாறி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா, என்ன தான் இவளுக்கு ஆச்சு, மண்டது குழம்பு இது போச்சா, இவளோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம கஷ்டப்பட்டு இருந்தா இவளோட வாழ்க்கையை இவளே கெடுத்துட்டு வந்து நின்றுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாணிக்கம் வந்து பாக்கியத்துக்கிட்ட சொல்லுவோம். பாக்கியமும், நான் என்னத்தையா கண்டேன், அவள் இப்படியெல்லாம் பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் என்ன இது நினச்சேன்னா, அவகிட்ட நான் எவ்வளவோ படித்து சொல்லி அனுப்பிச்சிட்டேன், அங்கே எனக்கு டிவோர்ஸ் வேணாம், என்னோடய குழந்தைக்கு ஒரு அப்பா வேணும், அதுவும் இல்லாமல் அவர் கூட தான் சேர்ந்து நான் வாழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவகிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு நான் எவ்வளவோ படித்து சொல்லியுமே அவள் கேட்காம அங்கே இப்படி ஒரு முடிவு சொல்லிட்டு வந்துட்டா. இதுக்கு மேலே என்ன நடக்குதோ அது அவளே பார்த்துக்கிட்டோம். எவ்வளோ கஷ்டப்பட்டு இவளை அவங்க கூட சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஆனால் இது எதுவுமே அவள் ஒரு விஷயமா நினைக்காம அவள் நினச்சது தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட முடிவை சொல்லிட்டு வந்துட்டா. அவன் கூட அங்கே இவ கூட சேர்ந்து வாழ மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை. ஆனால் இவளே முதல்ல அவனுக்கும் எனக்கும் இருக்கிற உறவை வந்து இன்னையோட முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்கிறதெல்லாம் கேட்குற போது எனக்கு இவன் மேலே பயங்கர கோபமாக இருந்துச்சு. இவளை அங்கேயே அடித்து போனம் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் என்ன இருந்தாலுமே என் பொண்ணு ஆயிட்டா, இவ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா, இவ வாழ வெட்டியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இவளுக்கு ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாமே சொல்லி கொடுத்தேன். ஆனால்
ஏதோ அந்த மாரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சு போச்சு. அவள நான் தப்பான ஒரு வழியில அனுப்பிச்சு விட்டுட்டேன். அதுவும் இல்லாம நான் பொய் சொல்லியிருக்க கூடாது. ஏதோ நான் இது அவளோட வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் அப்படின்றதுனால, அது மாரி ஒரு பொய்ய சொல்லி அந்த கல்யாணத்த பண்ணி வச்சேன். ஆனா உலகத்திலே யாரும் பண்ணாத தப்பா நம்ப பண்ணோம். அவளோட வாழ்க்கை நல்லா இருக்கட்டும், அவளுக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியர் சொன்னதுனால தான், இப்படி ஒரு விஷயத்தவே நம்ப பண்ணி வச்சோம். ஆனா இது எதுவுமே அவ மனசுல நினைக்காம, இப்படி ஒரு விஷயத்த முடிவெடுத்துட்டு வந்துட்டா. இதுக்கு மேலேயுமே நான் என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியல. எனக்கு இன்னொரு பொண்ணு இருக்கு. அவள வேற நான் கரை சேர்க்கணும். அதுவும் இல்லாம அவளுக்கு ஒரு நல்ல ஒரு சம்மந்தம் பார்த்து அவள நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். இவ இப்படி இப்படி வாழ வெட்டியா இந்த வீட்ல இருந்தான்னா, அங்க வரவங்க என்ன சொல்லுவாங்க? இவளே வாழ வெட்டியா இந்த வீட்ல இருக்கா. நான் அந்த அந்த பொண்ண இந்த வீட்லயே நான் பொண்ணு எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போமாட்டாங்களா? அப்படின்ன மாரியுமே பாக்கியம் வந்து மாணிக்கத்துக்கிட்ட சொல்லி ரொம்பவே கோவத்துல ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் என்ன இங்க முத்துவேலும், கதிரும் 2 பேரும் சேர்ந்து இங்க திருச்சிக்கு ஆப்ரேஷன் விஷயமா போறதா பேசியிருப்பாங்க. அது வந்து இங்க ராஜியும், மீனாவும் 2 பேரும் இங்க சென்னைக்குமே கிளம்பிடுறாங்க. இவங்க கிளம்புனத பார்த்ததும் அங்க கதிரும் வந்து அ ம மாமாக்கு கால் பண்ணி நம்ப அங்க ரோட்டான வர சொல்லலாம். நம்ப அப்படியே கூட்டிக்கிட்டு நம்ப திருச்சிக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க முத்துவேலுக்குமே கால் பண்றாங்க. கதிரும் கால் பண்ண உடனே, மாமா இங்க நீங்க ரோட்டான வந்துடுறீங்களா? நான் கார் எடுத்துட்டு அப்படியே வரேன். உங்கள பிக் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எங்க முத்துவேலுக்கிட்டயும் சொல்லிடுறாங்க. உடனே எங்க முத்துவேலும், மாப்ள நீ இந்த விஷயத்த யார்கிட்டயுமே சொல்லல தானே? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த யார்கிட்டனா சொல்லிட போற? ஏன்னா அந்த விஷயத்த கேட்டாங்கன்னா எல்லாருமே ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. எல்லாரும் என்ன நெனச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த விஷயம் யாருக்குமே தெரிய வேணாம். அதுக்குள்ள நம்ம இந்த விஷயத்த எனக்கு இருக்கிற கேன்சர வந்து நம்ம ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாம அப்படியே சரி பண்ண முடியலனா கூட, நான் இறந்து போயிட்டனா கூட, அதுக்கப்புறம் வேணா எல்லாருக்குமே தெரிய வரட்டும். அதுக்கு முன்னாடி இந்த விஷயம் யாருக்குமே தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க முத்துவேலும் சொல்லிடுறாங்க. இத கேட்ட கதிரும், மாமா என்ன மாமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்கள நல்லபடியா குணம் பண்ணிடலாம். அதுவும் இல்லாம டாக்டர் சொல்லியிருக்காங்க 99% வந்து உங்கள காப்பாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இப்போ நம்ம அங்கே ஆக வேண்டிய காரியத்தை பார்க்கலாம். நீங்கள் அங்கே ரோட்டான வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கதிருமே கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன இங்கே ராஜியும் மீனா கிட்ட பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கவும் உடனே இங்கே மீனாவும் என்ன ராஜி என்ன ரொம்பவே டல்லாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுமே கேட்பாங்க. உடனே ராஜியும் இல்லைக்கா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குக்கா. இங்கே கதிர் வந்து என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. ரொம்ப நாளாக அவன் என்கிட்ட எங்கே போகிறேன் எங்கே வரேன்னு சொல்லிட்டு சொல்லக்கூட மாட்றான். அதுவும் இல்லாமல் இப்போ சென்னைக்கு என் கூட அவனும் வரேன்னு சொல்லிட்டு இருந்தான். ஆனா, இப்ப எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கு. அதனால என்னால வர முடியாது. நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டயே சொல்றான்க்கா. இதெல்லாம் கேட்கும்போதே எனக்குமே ரொம்பவே கஷ்டமா இருக்குக்கா. அவன் ஏதோ மனசுல நெனச்சுக்கிட்டு இருக்கான். அதுவும் இல்லாம ஏதோ ஒரு பெரிய விஷயத்த அவன் மனசுல போட்டு பூட்டி வச்சுக்கிட்டு இருக்கான். இது மாரி பண்ணக்கூடிய ஒரு ஆளே கிடையாது அவன். என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலக்கா. அவன் எ எப் என்ன விஷயம் இருந்தாலுமே என்கிட்ட சொல்லிடுவான். ஆனா, இந்த விஷயத்த என்கிட்ட சொல்ல மாட்றான். ஆனா என்னதான் விஷயம் அவன் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து சொல்றாங்க. மீனாவும் இல்ல ராஜி அதெல்லாம் எதுவுமே இல்ல. அவருக்கு எத்தனையோ வேலை இருக்கும். அதனால வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. நீ தான் ஏதோ கற்பனை பண்ணிக்கிட்டு இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க. கதிர் மனசுல எதுவுமே இருக்காது. எதனா இருந்தா கூட எல்லார்கிட்டயுமே சொல்லிடும் அந்த ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க மீனாவும் ராஜியை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. உடனே ராஜியும் இல்லக்கா எனக்கு ரொம்பவே சந்தேகமாகவும் இருக்கு அவர் மேல. ஏன்னா எனக்கு அவரு எல்லாமே பார்த்து, பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா, இந்த ஒரு விஷயத்துல மட்டும் அவரு மனசுல இருக்கிற விஷயத்த என்கிட்ட சொல்லக்கூட மாட்றாரு. எனக்கு அவரு இப்படி எதுவுமே பண்ணலனா கூட பரவால்ல. ஆனா, அவரு மனசுல இருக்கிற விஷயத்த என்கிட்ட ஷேர் பண்ணணுமே இல்லையா? ஏன்னா, அவரு எந்த விஷயத்தையுமே என்கிட்ட சொல்லிடுவாரு. ஆனா, இந்த ஒரு வாரமா என்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்ல மாட்றாரு. அதுக்கு தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இப்ப நான் சென்னைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன். அவரு வரலன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. ஆனா, நீங்க சென்னைக்கு என் கூட வரேன்னு சொல்லிட்டு அ கேட்டதும் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா, நாம 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நெனச்சுட்டு வந்தேன். ஆனா, இப்ப அவரு மேல எனக்கு ரொம்பவே கோவமா தான் இருக்கு. ஏன்னா, இந்த எக்ஸாம முடிச்சுட்டு அவரு ஊருக்கு போனதும் அவருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜியுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்க முத்துவேல கூட்டிக்கிட்டு கதிரும் போயிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க முத்துவேலும் கதிர்கிட்ட அம் கதிர் நீ அங்க டாக்டர் கிட்ட பேசுனியா? அங்க டாக்டர் என்ன சொன்னாங்க? எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிட்டாங்களா? ஆப்ரேஷனுக்கான வேண்டிய எல்லா ஒரு
ஏற்பாடும் ஆயிடுச்சா? நம்ம போன உடனே ஆப்ரேஷன் மட்டும் தானே அப்படின்னு சொல்லிட்டு எங்க முத்துவேல் வந்து கதிர்கிட்ட கேட்கவும், கதிரும் மாமா இங்க இங்க அங்க எல்லா விஷயத்தையும் எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. நம்ம போன உடனே ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது தான். உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே ஆகாது. நான் உங்க கூட இருக்கேன். நீங்க எதுக்குமே பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிருமே சொல்லுவாங்க. உடனே எங்க முத்துவேலும் சிரிச்சுக்கிட்டே அமைதியாயிடுறாங்க. அதுக்கப்புறம் மாப்ள இங்க ராஜி சென்னை வரையும் போயிருக்கா. அவ எக்ஸாம் எழுதிட்டு வரேன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வேற வாங்கிட்டு போனா. அவள பார்த்ததும் எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. அதுவும் இல்லாமல் அவளுக்கு நான் ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே மாதிரியாகவும் இருக்குது. ஏன்னா அவள் முன்னாடி நான் சரியாயிட்டு தான் போய் நிற்கணும். எனக்கு இப்படி ஒரு நோய் வரும்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் இப்படி இந்த ஒரு விஷயம் வந்து நடந்துருச்சு. இந்த ஒரு விஷயத்த யார்கிட்டையுமே தெரியாமல் மறைச்சி வைக்கணும்னு உங்ககிட்ட சொன்னேன். ஆனால் அதே மாதிரி நீங்கள் இந்த விஷயத்த யார்கிட்டையுமே சொல்லாமல் மறைச்சி வச்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் இப்படி இருக்கிறதெல்லாம் பார்த்து அங்கே வீட்டில் ராஜ் எதுவுமே கேட்கலையா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முத்துவேல் வந்து கேட்கவும் உடனே கதிரும் மாமா என்ன கேட்காத ஆளே இல்லை. வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உன் மனசில் என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்க, எதுக்காக இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன நிறைய கேள்வி கேட்டாங்க. ஆனால் இந்த விஷயத்த மட்டும் நான் யாருக்கிட்டையுமே சொல்லலை. ஏன்னா இந்த விஷயம் தெரிஞ்சால் எல்லாருமே ரொம்பவே கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் இந்த விஷயத்த நான் யாருக்கிட்டையுமே சொல்லாமல் மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கதிரிமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன இங்கே பாண்டியன் வந்து கோமதி கிட்ட கோமதி எனக்கு என்ன தான் நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. நான் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாவே அந்த நிம்மதியான ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைக்க மாட்டேது. இந்த பிரச்சனை முடிஞ்சா அந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருக்கு. இப்போதான் மயிலோட பிரச்சனை முடிஞ்சு அவளை இந்த வீட்டை விட்டு வெளியே அமிச்சோம். அதுக்கப்புறம் அவங்க கோர்ட்டு கேஸுன்னு சொல்லிட்டு அது ஒரு பிரச்சனையா. அதுக்கப்புறம் இப்போ அவள் கர்ப்பமாக இருக்கா. அது ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே இப்போ ஒரு சைடு இங்கே சரவணன் எடுத்த முடிவில் எனக்கு ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்குது. சரவணன் ஏன் தான் இப்படி ஒரு முடிவை எடுத்தானோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது. அதுவும் இல்லாமல் அவனுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்குது. நான் இது இப்படியெல்லாம் பண்ணியிருக்கக்கூடாது. தங்கமயில அவனுக்கு கட்டி வச்சிருக்கக்கூடாது. அவன் சொன்ன பொண்ணவே நான் அவனுக்கு கட்டி வச்சிருக்கணும். ஏன்னா சரவணனை ஒரு 2 வாரமாக அவனை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அவனோட நடவடிக்கையே சரியில்லை. அவன் கோயிலுக்கு போகிறான், அந்த பொண்ணுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற தகவல் எனக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது. அந்த பொண்ணுக்கிட்ட என்ன தான் பேசிக்கிட்டு இருக்கானோ தெரியல. அன்றைக்கி கேட்டதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, நான் எதாச்சும் மீட் பண்ண பேசலான்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஆனால் அந்த பொண்ணை டெய்லியுமே மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். அவன் மனசில் என்ன தான் நினச்சி அந்த பொண்ணுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கானோ தெரியல. நான் அவங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன், அந்த பொண்ணுக்கிட்ட அவ்வளவோ பேசிக்கிட்டு இருக்காத. ஏன்னா அந்த பொண்ணுக்கிட்ட பேசினா மற்றவங்க பார்க்குறவங்களாம் தப்பாக பேசுவாங்கன்னு சொல்லியுமே அவன் அந்த பொண்ணுக்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்போவே இது தோணிக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் நல்ல ஒரு வாழ்க்கையை தான் நான் அமைச்சு கொடுத்தேன்னு நினச்சேன். ஆனால் அங்கே தங்கமயிலோட ஃபேமிலி வந்து இவ்வளோ பொய்யை சொல்லி அந்த கல்யாணத்தை பண்ணி வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் இப்படி நடந்தும் போச்சு. ஆனால் அந்த பொண்ணு இப்போ இவ்வளோ பொய்யை சொல்லி அதை நினச்சி வருத்தப்பட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி இப்போ அந்த பொண்ணு கர்ப்பமாகவும் இருக்குது. அதெல்லாம் நினச்சி பார்த்தாது அவளை கர்ப்பமாக இருக்கான்னு நினச்சி அந்த பொண்ணை அந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லிட்டு அவன் நினைக்க மாட்டான். அந்த பொண்ணு கூட இப்போவுமே பேசிக்கிட்டு தான் இருக்கான். என்ன தான் அவன் பண்ணிக்கிட்டு இருக்கானோ தெரியல எனக்கு. இந்த விஷயத்தில் எனக்கு என்ன தான் முடிவெடுக்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியல. கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாலையும் இன்னொரு பிரச்சனை வந்து கூடவே வந்துடுது. இங்கே இப்போ தான் கப்பலில் இங்கே கஷ்டத்தை ஏற்றி அமைச்சா திருப்பியும் ட்ரெயினில் வந்து இங்கே இன்னொரு பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்க மாதிரி எனக்கு வந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு என்ன தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தெரியல கோமதி அப்படின்ன மாதிரியுமே இங்கே பாண்டியன் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன இங்கே பாண்டியன் சொன்னதை கேட்டதும் கோமதியும் நீங்கள் எதுக்குமே வருத்தப்படாதீங்க. இங்கே சரவணன் வீட்டுக்கு வரட்டும். அவன் வந்த உடனே நம்ம அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவன் என்ன தான் முடிவு எடுத்திருக்கான், என்ன தான் பண்ண போகிறான் அப்படின்ற விஷயத்த நம்ம கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதியுமே சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்னங்க சரவணனும் கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே வீட்டுக்குமே வந்துடுறாரு. அங்கே வீட்டுக்கு வந்த கையோட அங்கே கோமதியும் பாண்டியனும் மட்டும் தனியாக உக்காந்துக்கிட்டு இருக்குதா பார்த்ததும், என்னம்மா இப்படி உக்காந்துக்கிட்டு இருக்கீங்க, ஏன் நீங்கள் சாப்பிட்லையம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் வந்து கேட்பாங்க. உடனே கோமதியும் சரவணா என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது உனக்கு புரியுதா? அந்த பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு உனக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லையா? இப்போ அவள் நிறைய பொய் சொல்லியிருக்கலாம். ஏன்னா அவள் நிறைய தப்பு பண்ணியிருக்கிறா. இல்லைனாலாம் சொல்ல மாட்டேன். அவள் மேலே எனக்கு இப்போவுமே கோபம் இருக்குது. ஆனால் அவள் பண்ண தப்பை
இந்த குழந்தை விஷயத்தில் நீ அப்படிலாம் பண்ணியிருக்க கூடாது. அவள் கர்ப்பமாக இருக்கான்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேலேயுமே அவளை அந்த வீட்டில் விட்டு வைக்கலாமா? இந்த வீட்டுக்கு நம்ம கூட்டிகிட்டு வரணும். அதுவும் இல்லாமல் அந்த குழந்தைய நினச்சாவது நம்ம அவளை இந்த வீட்டுக்குன்னா கூட்டிகிட்டு வரணுமில்ல. ஆனால் நீ அந்த குழந்தைய நினச்சி கூட நீ அவள் கூட சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு நீ கோர்ட்டில் சொன்னதை கேட்டதும் எனக்கு இடியே விழுந்த மாதிரி இருந்துச்சு. இதுக்கு மேலே நம்ம என்ன தான் பண்ண போகிறோம், இந்த விஷயத்த நினச்சி நம்ம என்ன தான் முடிவெடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல சரவணா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி சொல்கிறாங்க. உடனே இதை கேட்ட சரவணனும், அம்மா என்னால் அவள் கூட சேர்ந்து வாழ முடியாதும்மா. அவள் சொன்ன பொய்யெல்லாம் என் கண்ணு முன்னாடி வந்து நிற்குதுமா. அவளை நினச்சாவே எனக்கு அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் தோணுது. மறுபடியும் அவள் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்ற முடிவு நான் எப்போவுமே எடுக்க மாட்டேன். அதுவும் இல்லாமல் எப்போவும் என் மனசுலையுமே தோணாது. ஏன்னா அவள் பண்ணி வச்சுருக்க தப்பு அப்படி. ஏன்னா அவளை நான் ரொம்பவே சந்தோஷமாக வச்சுட்டு இருந்தேன். அவளுக்கு என்ன நான் குறை வச்சேன்? அதுவும் இல்லாமல் அவள் வந்து என்கிட்ட நிறைய விஷயத்தில் போய் சொல்லிட்டாம்மா. இதுக்கு மேலேயுமே சகிச்சுக்கிட்டோ இல்லை மன்னிச்சிட்டோ அவள் கூட சேர்ந்து என்னால் வாழ முடியாது. ஏன்னா அவள் இப்போ செஞ்ச தப்பை நீங்கள் மறந்துட்டீங்களா? நீங்கள் தான் அவங்க மேலே ரொம்பவே கோவமாக இருந்தீங்க. இப்போ என்னென்னா அவங்க கூட சேர்ந்து வாழன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அவளை நினச்சி எனக்கு பயங்கர கோவமாக தான் இருக்குது. உங்களுக்கு என்னவோ அந்த குழந்தைய நினச்சி நீங்கள் அவள் பண்ண தப்பெல்லாம் நீங்கள் மன்னிச்சிடலாம், மறந்துடலாம். ஆனால் என்னால் மறக்க முடியாதம்மா. ஏன்னா நான் அவள் கூட சேர்ந்து வாழ்கிறவன். எனக்கு அவள் கூட சேர்ந்து வாழ விருப்பமே கிடையாது. எப்போ அவள் பொய் சொன்னாலோ, எப்போ அவள் ஃப்ராடு தனத்தை பண்ணாலோ அப்போவே என் மனசுலேருந்து அவளை நான் தூக்கி எறிஞ்சிட்டேன். இதுக்கு மேலேயுமே எனக்கு அவள் மனசில் இடமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் கிட்ட வந்து சரவணனுமே சொல்லிடுறாங்க. உடனே எங்கள் பாண்டியன் வந்து, என்னடா சரவணா பேசிக்கிட்டு இருக்க, என்ன பேசிக்கிட்டு இருக்க, ஒரு பொண்ணோட மனசு உனக்கு என்னன்னு புரியுமா? அவங்களோட வீட்டோட சுச்சுவேஷனுக்காக இப்படி ஒரு பொய்யை சொல்லிட்டாங்க. அந்த தப்பை நினச்சி அவளே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. அந்த விஷயத்தை நினச்சி அவளே இது குத்தி கிழிச்சிக்கிட்டு இருக்கா அவள் உடம்பவே. ஆனால் இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம அவளை மன்னிக்கிறது தப்பு கிடையாது. இப்போ இங்கே கோமதி இது கூட தான் இருக்கா. இங்கே கதிருக்கும் ராஜுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா அந்த சுச்சுவேஷனில் அப்படி ஒரு விஷயத்த பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு. அதனால் அந்த ஒரு விஷயத்த பண்ணா. அதனால தான் இப்போ அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்காங்க. அது மாதிரி இங்கே தங்கமயிலும் அவங்க அம்மா அப்பா சொல்கிறாங்க, இந்த விஷயத்த பண்ணால் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி இப்படி ஒரு விஷயத்த உங்ககிட்ட போய் சொல்லிட்டா. இதுக்கு மேலேயுமே நம்ம அவளை அந்த வீட்டில் வச்சுட்டு இருக்கக்கூடாதுரா. எதுக்காக நீ அவளை இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? அவளை மன்னிச்சு ஏற்றுக்கோடா. நீ அவ கூட சேர்ந்து சந்தோஷமாக இருடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனுமே சொல்கிறாங்க. இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாது. ஆனால் நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் உன் மனசில் இருக்கிறது எனக்கு என்னன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். நான் அந்த பொண்ணுக்கிட்ட பேச வேணான்னு சொல்லிட்டு சொல்லியுமே நீ அந்த பொண்ணுக்கிட்ட இப்போவுமே பேசிக்கிட்டு தான் இருக்க. என் பேச்சை நீ எப்போ தான் மீறின அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனால் நீ அந்த பொண்ணுக்கிட்ட நான் சொல்லியுமே நீ பேசிக்கிட்டு இருக்குன்னா அப்போ உன் மனசில் என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்க? அந்த பொண்ணை இது கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நினப்பு இது வச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் வந்து சரவணன்கிட்ட கேட்குறாங்க. சரவணன் வந்து, இல்லைப்பா, அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நினைக்கல. முதல்ல அந்த பொண்ணை நான் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இங்கே காலேஜ் படிக்கிற போதே. ஆனால் அப்போ வந்து நான் உங்ககிட்ட இந்த ஒரு விஷயத்த சொன்னேன். ஆனால் நீங்கள் அதுக்குள்ளே என்னை புரிஞ்சிக்காமல் நீங்கள் வேற ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க. ஆனால் இப்போ அவள் வாழா வெட்டியாக இருக்கா. இப்போ நானுமே வாழா வெட்டியாக இருக்கேன். எனக்கு அவள் நல்லா ஆறுதலாகவும் பேசுகிறா, ஆறுதலாகவும் இருக்கிறா அப்படின்றதுனால தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாமல் நான் முன்னாடியே அவளை நான் பேசி ஏமாற்றிட்டேன். ஆனால் இதுக்கு மேலேயுமே நான் அவளை ஏமாற்ற மாட்டேன்ப்பா. இங்கே தங்கமயில கூட தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்படி என்னால் வாழ முடியாது. இங்கே நான் அஞ்சலி கூட தான் வாழுவேன்ப்பா. அஞ்சலி தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். அஞ்சலிக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன். அஞ்சலியை நான் நல்லா பார்த்துப்பேன். அஞ்சலியை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரியுமே சரவணன் வந்து எல்லா உண்மையும் உடைச்சிடுறாங்க. இதை கேட்டதுமே பாண்டியனுக்கும் கோமதிக்கும் பயங்கர அதிர்ச்சி. உடனே சரவணா, என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? எந்த விஷயம்டா என்கிட்ட கேட்டு முடிவு எடுத்திருக்க? ஏன்டா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? அந்த தங்கமயில் பொண்ணு ரொம்பவே பாவண்டா. அவள் கோர்ட்டில் நின்றுக்கிட்டு அழுதுகிட்டு அந்த விஷயத்த சொல்ல முடியாமல் எனக்கும் அவருக்கும் டிவோர்ஸ் கொடுத்துருங்கன்னு சொல்லுது. அந்த விஷயத்த கேட்டு கூட உனக்கு அவன் மேலே பரிதாபம் வரலையா? இன்னொரு பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. என்னடா பேசிக்கிட்டு இருக்க? நம்ம வழக்கத்தில் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? ஏன்டா இப்படியெல்லாம் இருக்க? 2 பேரும் இந்த வீட்டில் இருக்கிற அந்த கதிரும் செந்திலும் 2 பேரும் கோவப்படுவாங்க. ஆனால் இப்படி ஒரு விஷயத்த 2 பேருமே பண்ண மாட்டாங்க. ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியுமே கேட்பாங்க. உடனே பாண்டியனுக்கு அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க.
ஏங்க ஏங்க இவன் என்ன சொல்கிறான்னு சொல்லிட்டு கேட்டிங்களா? இவன் இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பான்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. இவன் இப்படியெல்லாம் பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கலங்க. இவன் ஏன் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே எப்படியோ ஒரு வழியாக இங்கே திருச்சிக்குமே போயிடுறாங்க கதிரும் முத்துவேலும். இங்கே முத்துவேலை வந்து இங்கே வார்டுக்குமே கூட்டிகிட்டு போயிட்டு ஆப்ரேஷனுக்கு இது எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு உள்ளேயுமே ஆப்ரேஷனுமே நடந்துக்கிட்டு இருக்கு. வெளியில் வந்து கதிர் வந்து ரொம்பவே பதட்டமாகவும் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே சென்னைக்கு போன இங்கே ராஜியும் எக்ஸாமெல்லாம் முடிச்சுட்டு வெளியுமே வந்துட்டு கதிருக்கு கால் பண்ணுறாங்க. கதிருக்கு கால் பண்ணதும் கதிரும் அட்டெண்ட் பண்ணி சொல்லு ராஜி, ஏன்னா நல்லபடியாக எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கவும் உடனே இங்கே ராஜியும் எனக்கு எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஆனால் உங்கள் மேலே எனக்கு பயங்கர கோபமாக இருக்குது, நீங்கள் என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல, நீங்கள் என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, நான் கேட்டால் எந்த ஒரு விஷயமும் சொல்ல மாட்டீங்க, நீங்கள் எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லவே மாட்டீங்க, இருந்தாலையும் இங்கே மீனா அண்ணி வந்து என் கூட வந்தாங்க, இல்லைனா எனக்கு யார் பேச்சு துணையாக இருந்திருப்பாங்க, எனக்கு யார் இங்கே துணையாக வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜியுமே சொல்கிறாங்க. உடனே இங்கே கதிரும் இல்லை ராஜி, நான் உன் கூட வந்திருப்பேன், எனக்கு முக்கியமான ஒரு வேலை, ஏன்னா இப்போ உயிர் சம்மந்தப்பட்டது அப்படின்றதுனால தான் அவன் கூட வரலை, இப்போ நீ அங்கே போய் தாராளமாக நீ தைரியமாக எக்ஸாமை முடிச்சுட்டு வந்துடுவேன், ஆனால் இங்கே இருக்கிறவங்கள எப்படி நான் அவங்க மாம்பல் கஸ்டமர், நான் போகலன்னா அவங்க ரொம்பவே கஷ்டப்படுவாங்க, அதனால தான் நான் உங்ககிட்ட முன்னவே தனியாக போயிட்டு வர சொன்னேன், அதுதான் மீனாண்ணி வந்திருக்காங்கல்ல, நீ சேஃபாக இருப்ப, நீ பாரு, எனக்கு இங்கே முக்கியமான கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே டாக்டர் வந்து அங்கே கதிர்கிட்ட வந்து இவரை காப்பாற்றுறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்னா கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் வரையும் வந்துட்டுருக்கு அப்படின்னு மாதிரியுமே ஆப்ரேஷன் பண்ண பின்னாடி தான் எங்களுக்கே தெரிய வருது, அவரை காப்பாற்றுறது கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டாக்டருமே சொல்லுவாங்க. இதை கேட்ட கதிருக்கு ரொம்பவே கஷ்டமாகவும் அதிர்ச்சியாகவும், டாக்டர் என்ன சொல்கிறீங்க டாக்டர், எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, அவங்கள காப்பாற்றுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கதிருமே சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.